அது 2014 ஜூலை 27 அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல இருக்கிற ஒரு தொழிலதிபருடைய மகள் மர்ம நபர்களால கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் கொள்ளையடிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட கொலையா இருக்குமோன்ற கோணத்துல விசாரிக்கும் போதுதான் பல அதிர்ச்சி தகவல்கள் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். உத்தரப்பிரதேஷ் கான்பூர்ல இருக்கிற தொழிலதிபரான ஓம் பிரகாஷ் பிஸ்கட் தயாரிப்பு தொழிற்சாலையை வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. இவருக்கு 2 மகன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. மூத்த மகனுடைய பெயர் முகேஷ்னும் இளைய மகன் பியூஸ்னு சொல்லப்படுது. இவங்க இருவருமே அப்பாவுக்கு உதவிகரமா அவங்களுடைய தொழிற்சாலையிலேயே வேலை பார்த்துட்டு வந்ததா சொல்லப்படுது. ஓம் பிரகாஷோடைய மூத்த மகனான முகேஷ்க்கு திருமணமாகி குடும்பத்தோட அதே பகுதியில வாழ்ந்துட்டு வராரு. இளைய மகனான பியூஸ்க்கு அதே பகுதியை சேர்ந்த பிளாஸ்டிக் தொழிலதிபரான சங்கர்லால் சொல்லப்படுற நபருடைய இளைய மகளான ஜோதிய திருமணம் செய்து வைக்கிறாங்க. இரு தரப்பினருமே தொழிலதிபர்ன்றதால இவங்களுடைய திருமணம் 2012ஆம் ஆண்டு கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. திருமணத்துக்கு பிறகு பியூஸும் ஜோதியும் அவங்களுடைய மாமியார் மாமனார் வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. திருமண சடங்குகள் முடிந்த 3 மாதங்களுக்கு பிறகு இந்த தம்பதிகள் இருவருமே தனி குடித்தனத்துல வாழ்ந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. அப்படி தனிமையில வாழ்ந்துட்டு வந்தாலும் பியூஸ் அவங்களுடைய அப்பாவோட தொழிற்சாலையில தொடர்ந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இதை தவிர்த்து மற்ற தொழில்கள்லயும் அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து நடத்திட்டு வந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பியூஸோடைய அப்பாவான ஓம் பிரகாஷ் அவருடைய வயப்பு மூப்பின் காரணமா தன்னுடைய தொழில்கள் எல்லாத்தையும் தன்னுடைய இரு மகன்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. மறுபுறம் பியூஸ்க்கு திருமணமாகி 1.5 ஆண்டு காலம் ஆனதால கொஞ்ச நாட்களுக்கு தொழிற்சாலைய தான் தொடர்ந்து நடத்துவோன்ற எண்ணமும் அவர்கிட்ட நிலவி வந்தது. பியூஸ் திருமணத்துக்கு பிறகு தொழில்ல ஒரு பிஸியான ஆளா மாறி வந்திருக்காரு. தன்னோட மனைவி கூட நாளுக்கு நாள் செலவிடுற நேரத்தை குறைச்சுக்கிட்டே வந்ததால பியூஸோட மனைவியான ஜோதிக்கு மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. இதனால தன்னுடைய மாமியார் மாமனார் கிட்ட பியூஸ் தான் கூட நேரம் செலவிடுறதில்லன்றத சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இதனாலேயே ஜோதியோடைய மாமனாரான ஓம் பிரகாஷ் இதனாலேயே ஓய்வுல இருந்து ஓய்வு எடுக்கணும்னு நினைச்ச அவரு கொஞ்ச நாட்களுக்கு ஓய்வு எடுக்கிறத தள்ளி வச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து பியூஸும் ஜோதியும் அவங்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் 2014 நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு மத்தியான வேலையில பியூஸ் கிட்ட இருந்து போலீஸ்க்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன் கால் எடுத்து அட்டென்ட் பண்ண போலீஸ் கிட்ட பியூஸ் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் அடையாளம் தெரியாத சில நபர்கள் தன்னோட மனைவிய கடத்திட்டு போனதா சொல்லியிருக்காரு. அதோட தானும் பலத்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறதாவும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த தகவல் கிடைச்சதுமே அவர் சொன்ன இடத்துக்கு போன போலீஸ் அவங்களுடைய முதற்கட்ட ஆய்வை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபுறம் பியூஸ்க்கு அடிபட்டு இருந்ததால அவரை மருத்துவமனையிலயும் சேர்த்திருந்தாங்க. அவருக்கு பெரிய காயங்கள் ஏதும் இல்லாம சிறு காயங்களோட உயிர் தப்பிச்சிட்டதா டாக்டர்ஸ் போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து பியூஸ் கிட்ட தொடர் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தானும் தன்னோட மனைவியும் சாப்பிடுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்ததா சொல்லியிருந்தாரு. அப்படி சாப்பிட்டுட்டு திரும்பும் போது தன்னோட மனைவி லாங் டிரைவ் போலான்னு தன்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதால லாங் டிரைவுக்கு போயிருந்ததாவும் அப்படி போன நேரத்துல தான் அடையாளம் தெரியாத சில நபர்கள் தன்னோட காரை மறிச்சதா சொல்லியிருக்காரு. அப்படி மறிச்சவங்க தன்னை அடிச்சிட்டு தன்னோட மனைவிய கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த பகுதியில குறைவான ஆள் நடமாட்டம் இருந்ததால தன்னால சீக்கிரமா காவல் நிலையத்துக்கு உடனடியா தகவல் கொடுக்க முடியலன்னு தெரிவிச்சிருக்காரு. தான் தாக்கப்பட்ட பிறகு சம்பவம் நடந்த பகுதியில இருந்து ஒரே ஒரு 2 வீலர் பைக் மட்டுமே வந்ததா சொல்லியிருக்காரு. அந்த பைக்ல வந்த நபர்கிட்ட உதவி கேட்டுதான் போலீஸ்க்கு தகவலை கொடுத்ததா சொல்லியிருக்காரு. பியூஸ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீஸ் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்திருக்காங்க. பியூஸ் ஒரு தொழிலதிபருடைய மகன் என்றதாலையும் கடத்தப்பட்ட பியூஸோடைய மனைவி தொழிலதிபருடைய மகன்றதாலையும் இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சது. பியூஸோடைய வீட்லயும் சம்பவம் நடந்த இடத்துலயும் பல போலீஸ் குழுக்களை வரவழைக்கப்பட்டு தொடர் விசாரணைகளை தொடர்ந்து நடத்திட்டே வந்திருக்காங்க. போலீஸ் இந்த வழக்க ஆரம்பத்துல பியூஸோட மனைவி ஒரு தொழிலதிபருடைய மகன்றதால தொழில் போட்டியின் காரணமா இந்த சம்பவம் நடந்திருக்கலாமோன்ற கோணத்துல விசாரணைகளை தொடர்ந்துட்டு வந்திருக்காங்க. பியூஸ் குடும்பத்தாருக்கும் அவருடைய மனைவி குடும்பத்தாருக்கும் எதிரிகள் யாராவது இருக்காங்களான்ற கோணத்திலையும் விசாரணைகளை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. அதோட விசாரணை நடத்தப்பட்ட சில மணி நேரங்கள்லயே பியூஸோடைய மனைவியோட கார் எந்த பகுதியில இருக்குன்ற விஷயத்த போலீஸ்
போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதையடுத்து அந்த பகுதிக்கு போய் ஆய்வு நடத்திட்டு வந்த போலீஸ்க்கு பியூஸோடைய காரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார்ல அவருடைய மனைவி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறதையும் பாக்குறாங்க. உடனடியா அவங்கள மீட்ட போலீஸ் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவங்கள பரிசோதனை பண்ண டாக்டர் அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டதா தகவலை சொல்லிருக்காங்க. இது தெரிய வரவே குடும்ப உறுப்பினர்களும் ஜோதியோடைய குடும்பத்தாரும் அதிர்ச்சியில ஆழ்ந்த சோகத்துல மூழ்கிட்டாங்க. மறுபுறம் ஜோதியோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் அவங்களுடைய விசாரணைய ஆரம்பிச்சாங்க. பியூஸ் உடல்நிலை சரியில்லாம இருந்ததால ஓரிரு நாட்களுக்கு பிறகு பியூஸ் கிட்ட மறுபடியும் விசாரணைய தொடங்கியிருக்காங்க. அப்படி அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட மனைவி மர்ம நபர்களால கடத்தப்படும் போது கூட தான் பல முறைகளுக்கு மேல அவங்களுடைய மொபைல் எண்ணுக்கு கால் பண்ணதா தெரிவிச்சிருக்காங்க. அப்படி கால் பண்ண அந்த நேரத்துல ஜோதி தன்னை காப்பாற்றும்படி தான் கிட்ட மன்றாடினதாவும் சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க பேசிட்டு இருந்த வேலையிலேயே அந்த மொபைல் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாவும் போலீஸோடைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. மறுபுறம் ஜோதியோடைய அட்டாப்சி அறிக்கையில உடல் முழுவதும் ரத்த காயங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய தலைப்பகுதியில பலத்த ஆயுதத்தால தாக்கப்பட்டு அவங்க இறந்து போயிருக்காங்கன்றத உறுதிப்படுத்துறாங்க. இதை தொடர்ந்து போலீஸ் தொடர் விசாரணைகளை நடத்தி வராங்க. அதே சமயம் மர்ம நபர்கள் யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தொழில்நுட்பத்தை நாட ஆரம்பிக்கிறாங்க. தொழில் போட்டியால இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குமான்ற கோணத்துல விசாரணை நடத்துறதுக்கு ஒரு குழுக்களை அமைச்சிருந்தாங்க. மறுபுறம் பியூஸ் சம்பவம் நடந்த இடத்த போலீஸ்க்கு அடையாளம் காட்டும் போது அந்த பகுதியில இருக்கிற மொபைல் சிக்னல் டவர்களை போலீஸ் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அப்படி ஆய்வு நடத்தினதுல சந்தேகப்படக்கூடிய சில எண்களையும் போலீஸ் கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது. இதையடுத்து அந்த எண்ல இருக்கிற நபர்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போதுதான் அந்த எண்ல இருக்கிற நபர்கள் எல்லாருமே ஃபேக் ஐடிய பயன்படுத்திருக்காங்கன்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதையடுத்து இந்த வழக்கை பத்தி பல நபர்கள் கிட்டையும் பல கோணத்திலையும் தொடர் விசாரணைகளை நடத்தினதுல போலீஸ்க்கு பியூஸ் மேல சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. ஆனாலும் வலுவான ஒரு சாட்சியம் இல்லாததால தொடர்ந்து விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த விசாரணைய நகர்த்த ஆரம்பிச்சாங்க. இறந்து போன ஜோதி ஒரு தொழிலதிபருடைய மகளா இருந்தாலும் இந்த சம்பவம் பட்டப்பகல்ல நடந்ததாலேயே போலீஸ்க்கு உயரதிகாரிகள் கிட்ட இருந்து அதிகப்படியான அழுத்தம் வந்ததா சொல்லப்படுது. இதையடுத்து பியூஸும் ஜோதியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போன சிசிடிவி கேமராக்களை போலீஸ் ஆய்வு நடத்துறாங்க. மறுபுறம் ஏற்கனவே கிடைச்ச சந்தேகத்துக்கு இடமான சில ஃபேக் நம்பர்களை வச்சு அவங்களுடைய இருப்பிடத்தை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சதுல போலீஸ்க்கு 4 நபர்கள்ல ஒரு நபர் மட்டும் பெண்மணின்றது தெரிய வந்திருக்கு. அந்த பெண்ணுடைய பெயர் மனிஷான்னு அதே பகுதியில இருக்கிற அவங்களும் ஒரு தொழிலதிபருடைய மகள் என்றது தெரிய வந்திருக்கு. அதே பகுதியில பான் மசாலா தொழில நடத்தி வர ஒரு தொழிலதிபருடைய மகள் தான் மனிஷான்றது போலீஸ் உறுதிப்படுத்திருக்காங்க. மனிஷாவை ஃபேக் ஐடி மொபைல் எண்ணால போலீஸ் கண்டுபிடிச்சதோட அந்த மொபைல் எண்ல இருந்து பியூஸ்க்கு பல முறைகளுக்கு மேல மெசேஜும் கால்ஸும் போயிருக்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில போலீஸ் பியூஸ அதிரடியா கைது பண்ணி தொடர் விசாரணைகளை நடத்தி வந்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில பல அதிர்ச்சிகரமான தகவல் போலீஸ்க்கும் இறந்து போன ஜோதியோடைய குடும்பத்தாருக்கும் கிடைச்சிருக்கு. இதையடுத்து பியூஸ் கிட்டையும் மனிஷா கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில பியூஸ் தான் திட்டமிட்டு இந்த கொலையை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாரு. மனிஷா கூட ஏற்பட்ட காதல்னாலேயே தன்னோட மனைவிய திட்டமிட்டு கொலை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாரு. பியூஸ்க்கும் ஜோதிக்கும் திருமணமானதுக்கு பிறகு இருவரும் கணவன் மனைவியா சிறிது காலம் வரைக்குமே வாழ்ந்திருக்காங்க. அதன் பிறகு இருவருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு காரணமா சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில பியூஸ் ஒரு தொழிலதிபர்ன்றதால அவருடைய தொழில் சார்ந்த நிறுவனத்தோட மனிஷாவுடைய தொழிலும் தொடர்புல இருந்ததால இருவருக்குள்ளேயும் அறிமுகம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் நட்பு ரீதியான முறையில பழக ஆரம்பிச்சிருக்காங்க. சில காலங்களிலேயே இந்த நட்பு காதலா மாற ஆரம்பிச்சிருக்கு. இருவரும் காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க காதலிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பியூஸ் தன்னோட மனைவிய வெறுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நாளுக்கு நாள் இருவருக்குள்ளேயும் வெறுப்பு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் இருவரும் பேசாமலேயே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. பியூஸ் தன்னோட குடும்ப கௌரவத்துக்காகவும் சமுதாயத்துல தன்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாதுன்ற எண்ணத்துல தன்னோட மனைவி கூட சேர்ந்து வாழ்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை சமுதாயத்துல ஏற்படுத்தியிருக்காரு. இது தொடர்ந்து பியூஸ் இரவு நேரங்கள்லயும் வீட்டுல தங்காம வெளியிடங்கள்ல தங்கினதா சொல்லப்படுது. இதையடுத்து ஜோதிக்கு தன்னோட கணவர் மேல சந்தேகம் ஏற்பட்டு பியூஸோட அப்பாவான அவங்களுடைய மாமனார் மாமியார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரொம்பவே
ரொம்பவே மன வருத்தம் பட்டிருக்காங்க. அவங்களும் தன்னோட மகனுக்கு பல அறிவுரைகளை சொல்லி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்படி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே வந்த பியூஸ் மனிஷா கூட பல இடங்கள்ல ரகசிய சந்திப்புகளை நடத்தி வந்திருக்காரு. அந்த சமயத்துல மனிஷாக்கு அவங்களுடைய அப்பா பல இடங்கள்ல மாப்பிள்ளை தேடிட்டு வரதாவும் பியூஸ் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. இதை கேட்டு பயந்து போன அவரு எப்படியாவது தன்னோட மனைவியை விட்டு விலகி மனிஷாவை எப்படியாவது திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாரு. இதுக்காக பல முயற்சிகள் எடுத்து அவர் தோத்து போனதுக்கு பிறகு தன்னோட மனைவிய கொலை செய்யணும்ன்ற திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாரு. மறுபுறம் மனிஷா வீட்டுல தொடர்ந்து மாப்பிள்ளை வரன்கள் பார்த்து வரதால இந்த கொலை சம்பவத்தை சீக்கிரமே செய்து முடிக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படியாவது தன்னோட மனைவிய கொலை செய்யணும்ன்ற எண்ணத்துல அவருடைய கார் டிரைவரான ஆஷிஷ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கலந்துரையாடி இருக்காரு. கார் டிரைவரும் அவருடைய நெருங்கிய நண்பர்களான 3 நபர்களை இந்த கொலைக்காக தயார்படுத்தியிருக்காரு. அதோட பியூஸ் இந்த கொலை சம்பவம் சரியான முறையில நடந்து முடிந்த பிறகு பல லட்சம் ரூபாய் கார் டிரைவருக்கு கொடுக்கறதாவும் வாக்குறுதி கொடுத்ததா சொல்லப்படுது. மறுபுறம் பியூஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு தன்னோட மனைவிய ரெஸ்டாரண்ட்ல எங்கேயாவது சாப்பிடறதுக்காக தன்னோட கார்லயே கூட்டிட்டு போறாரு. அப்படி வீட்ல இருந்து கிளம்புனவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க போன ஒரு தனியார் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு பியூஸ் வந்திருக்காரு. அப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வந்த பிறகு கார் டிரைவருடைய நண்பர்களான 3 சேர்ந்து அந்த காரை மறைச்சிருக்காங்க. அதோட கார்ல இருந்த ஜோதிய கடத்துறதுக்கான பிம்பம் போலவே ஜோதியோட கணவரை அவங்க முன்னிலையிலேயே அடிச்சு துன்புறுத்தி காரை விட்டு கீழே தள்ளி இருக்காங்க. அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு கார் கிளம்பினதுக்கு பிறகு பியூஸ் தான் திட்டமிட்டபடியே தன்னோட மனைவிக்கு 2-3 முறைகளுக்கு மேல கால் பண்ணிருக்காரு. அதோட அவர் திட்டமிட்டபடியே அவருடைய கால் டிரைவருக்கும் கால் செய்தது போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. அங்க இருந்து கிளம்பின பிறகு ஜோதிய கார்ல வச்சு பல முறைகளுக்கு மேல கத்தியாலேயே தாக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 முறைகளுக்கு மேல ஜோதி தாக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஜோதி மறுபடியும் உயிர் பிழைச்சிட கூடாதுன்றதுல ரொம்ப முனைப்பா செயல்பட்டு இருக்கிறதும் அவங்களுடைய உடல் காயங்கள் தெரிவிக்கிறதா பிரேத அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. மனிஷும் பியூஸும் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில அவருடைய கார் டிரைவர்களையும் மற்ற 3 நபர்களையும் போலீஸ் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. போலீஸ்க்கு பியூஸ் மேல சந்தேகம் ஏற்பட்டதுக்கான காரணம் பியூஸ் சம்பவம் நடந்த நேரத்துல இருந்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்தப்பட்ட நேரம் 1 மணி நேரத்துக்கும் மேல இருந்ததாலேயே பியூஸ் மேல சந்தேகம் ஏற்பட்டது. அதோட சம்பவம் நடந்த நேரத்துல இருந்து மறுநாள் ஜோதியோடைய உடல் கிடைக்கிறதுக்குள்ளவே பியூஸ் பல முறைகளுக்கு மேல அவருடைய டி-ஷர்ட்டுகளை மாத்தினதையும் போலீஸ் நோட் பண்ணிருக்காங்க. அதோட ஜோதியோடைய உடற்கூறு ஆய்வுல மற்றும் ஒரு பலத்த தகவலா பியூஸோடைய தலைமுடிகள் ஜோதியோடைய கையில இருந்ததா பிரேத அறிக்கையில வெளியாகி இருக்கு. இதையடுத்து போலீஸ் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிரான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அதோட ஜோதி தாக்கப்பட்ட கூர்மையான ஆயுதங்களையும் போலீஸ் கைப்பற்றி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பியூஸும் ஜோதியும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல கணவன் மனைவி இருவருமே ரெஸ்டாரண்ட்குள்ள நுழைஞ்ச நேரத்துல இருந்து வெளியில போற நேரம் வரைக்கும் ஒருவருக்கொருவர் பேசாம இருந்ததை நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் அடிப்படையா வச்சுதான் பியூஸ் தான் குற்றவாளின்றத உறுதிப்படுத்திருக்காங்க. ஜோதியோடைய குடும்பத்தினர் பியூஸ்க்கும் மனிஷாவுக்கும் மற்ற நபர்களுக்கும் அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டி நீதிமன்றத்துல கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. அதோட மனிஷாவுக்கும் பியூஸ்க்கும் இருக்கிற முறைகேடான உறவுல இருவர்களுக்கும் இடையில பல மெசேஜும் கால்ஸும் வந்திருக்கிறது போலீஸோடைய விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையிலேயே மனிஷாவுக்கும் இந்த கொலை சம்பவத்துல தொடர்பு இருக்கும்ன்றத உறுதிப்படுத்திருக்காங்க. அதோட சம்பவம் நடந்த இடத்துல இருந்து மனிஷாவுக்கு 2 முறைகளுக்கு மேல பியூஸ் கால் பண்ணிருக்காருன்றத போலீஸ் உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த வழக்குல பியூஸ்க்கும் மனிஷும் தவிர்த்து மற்ற நபர்களுக்கு ஜாமீன் கிடைச்சதா சொல்லப்படுது. இவங்க இருவரும் உச்சநீதிமன்றத்துல ஜாமீனுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதையடுத்து நீதிமன்றம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னதான் இவங்க இருவருக்கும் ஆயுள் தண்டனையை கொடுத்து தீர்ப்பளிச்சதா சில ஊடகங்கள்ல தெரிவிச்சிருக்காங்க. பியூஸ் மனிஷாவை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே தன்னுடைய மனைவிய திட்டமிட்டு கொலை செய்திருக்காருன்றது உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவருடைய முறைகேடான இந்த உறவுக்காக தன்னோட மனைவியவே திட்டமிட்டு கொலை செய்திருக்காருன்றது அம்பலமாயிருக்கு. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.